இங்க ஒரு பையன் டிக்கெட் எடுக்காம பஸ்ல போயிட்டு இருக்கான். அதை பார்த்து டிரைவர் அவன் எங்க போறான்னு கேக்குறாரு. ஆனா அந்த பையன் எதுவுமே சொல்லாம திரும்பிக்கிறான். சோ டிரைவர் சின்ன பையன் தானே அவனை கண்டுக்காம விட்டுறாரு. பார்த்தா அவன் கிளம்புனதுமே பஸ்ஸோட விண்டோ முழுக்க ஒரே டிராயிங்ஸா இருக்கு. இதனால கடுப்பான அந்த டிரைவர் அடுத்த நாள் அவன் திரும்பி வரப்ப டிக்கெட் எடுக்க சொல்லிடுறாரு. உடனே அந்த பையன் எதுவுமே பேசாம பஸ்ஸை விட்டு கீழே இறங்கிடுறான். ஆனா அடுத்த நிமிஷமே பின்னாடி டோர் வழியா பஸ் உள்ள வந்துடுறான். சோ அந்த டிரைவருக்கு மறுபடியும் பஸ்ஸோட விண்டோஸை கிளீன் பண்ற நிலைமை வந்துருது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் அந்த பையன் பஸ் உள்ள ஏறி அவனுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் பஸ் முழுக்க வரைஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு நாள் டிரைவர் அவனை கையும் களவுமா பிடிச்சு பஸ்ஸை விட்டு இறங்க வச்சிடறாரு. பார்த்தா கீழே இறங்கினதுமே அந்த பையன் பஸ் உள்ள எதையும் மிஸ் பண்ணிட்டது மாதிரி அதை துரத்த ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல டிரைவரும் அவனை நோட் பண்ணிடுறாரு. ஆனா பஸ் அவரால நிறுத்த முடியல. அதுக்கப்புறமா ரொம்ப நாள் ஆகியும் கூட அந்த பையன் திரும்ப வரவே இல்ல. ஆரம்பத்துல அந்த டிரைவருக்கு விண்டோவை இனிமே தொடக்க தேவையில்லைன்னு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஆனா நாளாக அவரே அந்த பையனை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அப்போ ஒரு நாள் அவருக்கு அவன் பஸ்ல மிஸ் பண்ணிட்டு போன கிரையான் பாக்ஸ் கிடைக்குது. அதுல ஒரு ஹாஸ்பிட்டலோட பேர் இருக்க. டிரைவரும் அதை எடுத்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாரு. பார்த்தா அந்த பையனை ஹார்ட் சர்ஜரிக்காக அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க. அவன் யாருக்கும் தெரியாம அங்கிருந்து வெளியே வந்துதான் ஒரு பஸ்ல டிராவல் பண்ணிருப்பான். அப்பதான் அந்த டிரைவருக்கு அந்த பையனுக்கு தேவைப்படுறதுலாம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தானு புரியுது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையன் அவன் அம்மா கூட பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த டிரைவரும் வந்து பஸ்ஸை நிறுத்தி அவங்கள ஏற சொல்றாரு. பார்த்தா பஸ் உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம பஸ் முழுக்க அந்த பையனுக்கு பிடிச்ச டிராயிங்ஸா வரைஞ்சிருக்கு. அதை பார்த்ததுமே அந்த பையன் அவனுக்கு இருந்த எல்லா கஷ்டத்தையும் மறந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான்.